நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி, MBBS MD. முப்பாட்டன் முருகன் என்று முதலாக வேல் தூக்கிட்டு அப்பொழுது எதிர்த்து கலகக்குரல் பேசியவர்கள் எல்லாருமே பின்னாடி தமிழக முதலமைச்சரும் அந்த வேலை எடுத்தார், எதிர்கட்சி தலைவர் எடுத்தார். இன்று விஜய் வரைக்கும் அந்த வேலை தூக்கிட்டு இருக்கிறார். சொல்லக்கூடிய இவர்களே கிறிஸ்தவத்தினுடைய ஏஜென்ட் சீமான். ரெண்டு விதமான விமர்சனம். அது நீங்க அப்புறம் இஸ்லாமிய கைக்கூலியை விட்டுட்டீங்க, திராவிடர்கள் RSS கைக்கூலியை விட்டுட்டீங்க. அப்படி பார்த்தா இந்த நாட்டில் அதானி அம்பானியை விட பெரும்பழக்காரன்னா நான் தான் இருந்திருக்கணும். உதாரணமாக வெளிப்படையாக சொன்னால் நீங்கள் வாடா பரப்பையில், இங்கே வாடா பல்லப்பையில் அப்படின்னு கூப்பிட்டு இருந்த இடத்துல நான் இஸ்லாமிய நான் மாறினவனு வாடா பல்லன்னு பரப்பையிலன்னு கூப்பிட்ட இடத்துல வாங்க பாய் அப்படின்ட்டான். இப்போ பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேலானதாக இருக்கடான்னு போயிட்டான். திமுகவை ஏற்றுட்டிங்கன்னா RSS BJP பெட்டி கொடுத்துரும், பயங்கரமாக பணம் கொடுத்துரும். தம்பி விஜய் கருத்தை ஏதாவது எடுத்து பேசிட்டீங்கன்னா அவர் என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு தம்பி கேட்டா திமுக பெட்டி பெட்டியா கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா கொடுத்துரும். ஒரு தேங்காயை உடைச்சி சில் எடுத்து கடிக்கிற சின்ன பெண் வச்சுக்கிறீங்க, மொத்த தேங்காய். தமிழ் தேசிய பெருவெடிப்பு செந்தமிழன் சீமான். உலக வரலாற்றில் எந்த ஒரு இனமும் போர்க்களத்தில் வீழ்ந்ததால் அழிந்து போனதில்லை. ஆனால் எப்போது அந்த இனம் தன் வரலாற்றை மறக்கிறதோ, தனது மொழியை பேசுவதை நிறுத்துகிறதோ, தனது முன்னோர்களின் தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறுகிறதோ, அப்போதுதான் அந்த இனம் நிரந்தரமான அழிவை சந்திக்கிறது. ஓர் இனம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமானால் அதன் வரலாறு மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். அத்தகையதொரு வரலாற்று தொடர்ச்சியை 2009ஆம் ஆண்டு ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ் தேசிய பேரினத்திற்கு ஏற்பட்ட ஓர் இருண்ட காலத்தில் தமிழ்நாட்டில் தனித்து நின்று சுமந்து செல்கின்ற ஓர் பேர் இயக்கத்தை உருவாக்கினார் செந்தமிழன் சீமான். 2009 முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பிறகு, ஈழத் தமிழர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு பிறகு அறம் சார்ந்த விடுதலை போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக மாய தோற்றம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேர்தல் கூட்டணிகளுக்காகவும் அதிகார சமரசங்களுக்காகவும் அந்த இரத்த வரலாற்றை மெல்ல மெல்ல மறந்து போனார்கள். அதை பற்றி இனி பேசுவது பயனில்லை, அது ஒரு கடந்த கால நிகழ்வு என்று கடந்து செல்லவே பலரும் முயன்றார்கள். அத்தகைய சூழலில் தமிழ் இனத்தின் வீர வரலாற்றையும் அறம் சார்ந்த போராட்ட வரலாற்றையும் அதனுடைய வீரியம் குறையாமல் எந்த சமரசமும் இன்றி ஓங்கி ஒலித்தது செந்தமிழன் சீமான் அவர்களின் குரல். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை திராவிட மேடைகளில் நின்று முழங்கிக் கொண்டிருந்த சீமான் அவர்கள் ஈழத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு திராவிடமும் பங்காளியாக இருந்தது என்பதை உணர்ந்தார். ஈழ மண்ணில் சிங்கள பேரினவாதம் நடத்திய தமிழின அழிப்பின் போது தமிழ் திரைப்படத்துறை சார்பாக ராமேஸ்வரத்தில் நடந்த கூட்டத்தில் எரிமலையாய் வெடித்து முழங்கினார் செந்தமிழன் சீமான். அவரது சொற்கள் பேரினவாதத்திற்கு எதிரான இடி முழக்கமாய் அமைந்தன. இந்திய வல்லாதிக்க அரசும் அதற்கு துணை நின்று கண்காணி வேலை பார்த்த அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசும் செந்தமிழன் சீமான் மீது வழக்குகள் போட்டு சிறையில் தள்ளின. தமிழன் பெயரில் திராவிட அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்களின் துரோக முகம் அப்போதுதான் தமிழர்களுக்கு புரியத் தொடங்கியது. தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களின் உரிமைகளும் உடைமைகளும் பறிக்கப்பட்டன. ஏனென்று கேட்க வேண்டிய அன்றைய ஆட்சியாளர்கள் கடிதம் எழுதியே கலைத்து போனார்கள். இந்திய அரசோ சிங்களத்தோடு நட்பு நாடு என்று கைகோர்த்து கொண்டிருந்தது. அந்த கோபத்தில்
2010ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று நெருப்பாய் சீறினார் செந்தமிழன் சீமான். இங்கே தமிழின தலைவர் என்ற போர்வையில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த கருணாநிதி அவர்களுக்கு சிங்களனுக்கு பதிலாக கோபம் கொப்பளித்தது. செந்தமிழன் சீமானை மீண்டும் சிறையில் அடைத்தார். கட்சி தொடங்கிய ஓராண்டில் பெரும்பாலான காலத்தை சிறையிலேயே கழித்தவர் செந்தமிழன் சீமானாகத்தான் இருக்க முடியும். கருணாநிதி அரசின் பொய் வழக்கை உடைத்து சிறை கதவை தகர்த்து வெளியே காலடி எடுத்து வைத்த செந்தமிழன் சீமான் அந்த சிறை வாசலில் நின்று எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்று இடியாய் முழங்கினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரின் விடுதலைக்காக பெரும் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எந்த தலைவர்களும் செய்ய துணியாத செயலாக அந்த போராட்ட பயணம் அமைந்தது. அன்று தொடங்கி இன்று வரை மக்களுக்காக தொடர்ந்து போராட்ட களங்களிலேயே நின்று வருகிறார் செந்தமிழன் சீமான். எந்த ஒரு அரசியல் கட்சியோ இயக்கமோ செந்தமிழன் சீமான் அளவுக்கு போராட்ட களத்தில் நின்றதாக வரலாறு இல்லை. மலைகளை உடைத்து சூறையாடாதே என்ற போர்க்களம், ஆற்று மணலை சுரண்டி நீர்வளத்தை அழிக்காதே என்ற போர்க்களம், வேளாண் நிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம் அமைக்காதே என்ற போர்க்களம் என்று பல்வேறு களங்களில் மக்களோடு நிற்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியை மக்களும் நம்புகிறார்கள். தமிழ் தேசிய இன எழுச்சி அரசியலின் எழுச்சியை கண்டு பதறிய எதிரிகள் இதெல்லாம் ஒரு கட்சியா என்றார்கள். இந்த ஒரு தேர்தலோடு முடிந்து போய்விடும் என்றார்கள். 1 விழுக்காடு வாக்கு வங்கியை தாண்டிய பிறகு அவதூறுகளை அள்ளி வீசத் தொடங்கினார்கள். கொத்தடிமைகளை வைத்து அடுக்கடுக்கான அவதூறு பரப்புரைகளை இன்றும் சுழற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தை சந்தித்த போது ஒவ்வொரு தொகுதியிலும் கோடிகளை கொட்டி கூட்டத்தை கூட்டி பகட்டு காட்டினார்கள். இலவச இணைப்புகளோடு மது பாட்டில்களையும் இறக்கினார்கள். கூட்டணி பலத்தையும் சேர்த்துக் கொண்டார்கள். கோலியாத்தை எதிர்த்த தாவீதை போல பண அரக்கர்கள் சுட்டு சுழன்று ஆட ஒற்றை குரலாய் கூட்டணி ஏதுமின்றி பணபலமின்றி மக்களோடு மட்டுமே கூட்டணி, மக்களுக்காக மட்டுமே மாற்று அரசியல் என முழங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் பேராதரவை வழங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றினார்கள். 8 கட்சி 10 கட்சி கூட்டணி இல்லை. கோடிகளில் கொட்டி கொடுக்க பணமும் இல்லை. பொய் பரப்புரைகளை அவதூறுகளை முறியடிக்க ஊடக பின்புலமும் இல்லை. ஆனாலும் மக்கள் செந்தமிழன் சீமானின் கோட்பாட்டு அரசியலை நம்பினார்கள். பெரும் படைபலமின்றி தம்பிகளின் உழைப்பையும் செந்தமிழன் சீமானின் உறுதியையும் நம்பி 36 லட்சம் மக்கள் வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தையும் அளித்தார்கள். வீழ்ந்து விடுவான் என்று கொக்கரித்தவர்கள் நடுவில் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தலை நிமிர்ந்தார் செந்தமிழன் சீமான். இதோ இப்போதும் சீமான் மீதும் நாம் தமிழர் தம்பிகள் மீதும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறது கோபாலபுரத்து ஒட்டு திண்ணை கூட்டம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சீமானவர்கள் மலைகளுக்கான மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு என நடத்தி முடித்துவிட்டு மக்களின் கோரிக்கைகளுக்காக மக்களை நோக்கி பயணிக்கின்றார். பொய் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு. ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்வோம் என மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு. நீட் தேர்வை விலக்குவோம் என்று பொய் சொல்லி மாணவர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு. பகுதி நேர ஆசிரியர்களை புறக்கணித்து அவர்களில் ஒருவரது உயிரை பழிவாங்கி நிற்கிறது திராவிட மாடல் அரசு. விடியல் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் நாட்டில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கஞ்சா என தமிழ்நாடு இருளில் மூழ்கியுள்ளது. இத்தனை அநீதிகளுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு செந்தமிழன் சீமான் அவர்களின் மாற்று அரசியலே தீர்வாகும். நடிகர்களால் ஒருபோதும் மாற்று அரசியலை தந்துவிட முடியாது. இலவசங்கள் என்று மக்களை கையேந்த வைக்கும் இந்த கொள்ளை ஆட்சி முறை ஒழிந்து அனைவருக்கும் தகுதியான அரசு வேலை, தற்காலிக பணியாளர்களுக்கு நிலையான பணி, மக்கள் மீது வரியை வலிந்து திணிக்காத தற்சார்பு பொருளாதாரம் என்கிற முழக்கங்களோடு வருங்கால முதல்வர் செந்தமிழன் சீமான் அவர்களுடன்
இன்றைய இளைஞர்கள் நிகழ்த்துகின்ற இந்த சந்திப்பு உண்மையான விடியலுக்கான மாற்றமாக அமையட்டும். ஆம், நாளைய முதல்வரிடம் இன்றைய தலைமுறை எழுப்புகின்ற கேள்வி கணைகள் கொள்ளை கூட்டத்தை விரட்டி அடிக்கட்டும். ஐயா வணக்கம். ராவணா பார்வையாளர்கள் சார்பாக உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிடுறேன். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, டிசம்பருக்கு முன்னாடியே எடுத்துக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் காலதாமதப்படுத்திட்டோம். அதற்காக ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக வந்து உங்களை பற்றி சில கேள்விகள் இன்னைக்கு இருக்குது. நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களுடைய இறை வழிபாடு வந்து வேற. என் முப்பாட்டன் முருகன் என்று முதலாக வேல் தூக்கியது நீங்கள். அப்பொழுது எதிர்த்து கலகக்குரல் பேசியவர்கள் எல்லாருமே வந்து பின்னாடி தமிழக முதலமைச்சரும் அந்த வேலை எடுத்தார், எதிர்கட்சி தலைவர் எடுத்தார். இன்று விஜய் வரைக்கும் அந்த வேலை வந்து தூக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, நீங்க இந்துத்துவா RSS கையால் அப்படின்னு ஒரு முத்திரை வருது. மறுபக்கம் வந்து உங்களை என்ன சொல்ல வராங்க, அவர் ஒரு கிறித்துவர் சைமன், அவர் ஒரு கிறித்துவ ஏஜென்ட்னுடைய வேலையை செய்கிறார் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பிரச்சாரம் அதே இந்துத்துவா தரப்புல பேசுறாங்க. இந்த ரெண்டு பிரச்சாரத்தையும் நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல்ல இங்கே ஒரு கேள்வி, நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இந்துக்களாக ஆக்கப்பட்டோமாங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. இப்போ இதில் என்ன அப்படின்னா, கிறித்தவம், இந்த இஸ்லாம் இதெல்லாமே இந்த நிலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாருங்கிற ஒரு கேள்வி வேர் தேடி பயணிக்கிற எந்த ஒரு மகனுக்கு இருக்கும். வரலாற்றின் வழியில நடந்து வர்ற எவனுக்கும் இருக்கும். ஒரு தேடல் இருக்கும், இது நான் யாரு அப்படின்னு இருக்கும். இப்ப இறைமகன் இயேசு பிறந்தே இப்போ 2000 ஆண்டுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தொல்காப்பியம் இருக்கு. அவங்களுக்கு அவர் பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தொல்காப்பியம் இருக்குது. அப்ப எழுதப்பட்டதெல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சமயம் இருந்திருக்கும்ல, அது என்னன்னு இருக்கு. இப்போ இப்படி பாருங்க, பாரத போர் நடக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதிச்சது, உபதேசம் பண்ணதுங்கிறாங்க. போதிச்ச கருத்துக்கள் தான் பகவத்கீதை. அவர் இந்த பாரத போர் நடக்கும்போது போரில் காயம்பட்ட மக்களுக்கும் இந்த போரில் காயம்பட்ட வீரர்களுக்கும் வண்டியாக வந்து சோறாக்கி கொண்டு போட்டால் பெருஞ்சோற்று உதயன் இளைஞரலாதன்னு இருக்குது, பாக்களே இருக்குது. அப்போது போர் போடும்போது சோறு போட்டான்ல என் பாட்டேன், அவன் எந்த சமயத்தில் இருந்திருப்பான்? அதுக்கப்புறம் போதிச்சது பகவத்கீதையா வருது. அப்போ அவனுக்கு ஒரு வேதம் இருந்திருக்கும்ல, அது எதுவா இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி வரணும்ல. தேடல்ங்கிறது அதான். இப்போ நீங்க பூவையும் காயும் கனியும் பார்க்குறீங்க, நாங்கள் அப்படியே கீழே வந்து வேருக்கு போகிறோம், வேர் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நபிகள், அதுக்கப்புறம் இஸ்லாம், இந்த மார்க்கங்கள்லாம் என் நிலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாருன்னு இருக்கு. முத இந்துங்கிற சொல்லையே முகலாயர்கள் தான் பயன்படுத்துறாங்க. முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களை குறிப்பதற்கு இந்த் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. அப்போ தமிழ்ல இந்துன்னு ஒரு சொல் இருக்குது, அது சங்க இலக்கியத்தில் இருக்கிறத. சங்க தான் இந்துன்னா நிலவு, மதினாலும் நிலவு, இந்து மதி இல்லாம். நம்ம பேர் கூட தமிழ்ல இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். கார் மேகம் பார்த்துருக்கு உங்களுக்கு, அறிவு மதி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். இப்போ அந்த மாதிரி இதில் அப்போ இந்து அப்படிங்கிறது எப்படி வருது? சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஒரு எவன் பார்சியிலையோ, எவன் ஆங்கிலோ இந்தியனிலையோ, எவன் கிறித்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டதில் பௌத்தன் இந்துவாகிறான், சமணன் இந்துவாகிறான், சைவர் நாங்கள் இந்துவாகிறோம், வைணவர் நாங்கள் இந்துவாகிறோம், சீக்கியர் இந்துவாகிறாங்க. 1859 காலகட்டத்தில். ஆமாம், இதெல்லாம் வந்து தனித்தனி சமயங்கள். இது கூட்டு, இது அவியல், இது பொரியல்,
இது சாம்பார், இதெல்லாம் சேர்த்து பேர் என்ன? சாப்பாடு. உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு சாப்பாடு அது. அப்படி ஒரு பேர் அவர் வச்சதுனால, இந்து என்ற அழகி சட்டம் போட்டதுனால நம்ம இந்துவா ஆக்கப்படுறோம். அப்போ நம்மளுடைய இந்து மதத்தை சரி, நான் வழிபட்ட இறை இது அதே முருகன், சிவன், அதன் மாயவன் தான். பெருமாளை வழிபடுகிற நாங்கள் வைணவருங்கிறோம், சமஸ்கிருத சொல், மாளியம்ங்கிறோம் தூய தமிழில். உங்களுக்கு 12 ஆழ்வார்களில் பாடிய பாசுரங்கள் எல்லாம் தமிழ் தான். 63 நாயன்மார்களும் இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெரிய புராணத்தில் இருக்க எல்லா இதுக்கும் உங்களுக்கு தமிழ் தான். தேவாரம், திருவாசகம் எல்லாமே தமிழ் தான். 12 திருமறைகளும் தமிழ் தான். அப்போ அப்படி இருக்கும்போது திருமுருகாற்றுப்படையிலிருந்து அருணகிரிநாதர் அந்த திருப்புகழ் வரைக்கும் என் இறையை பாடியதெல்லாம் தமிழ் தான். அப்போ அதில் என்னென்னா, மணிநெற்றி உமிழ்ச்சங்கல் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். தமிழை சிவபெருமானே தந்ததுன்றான். இப்போ மந்திரம் எதுன்னா, நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தமிழே மந்திரம்ன்றான். அது தனியெல்லாம் ஒரு மந்திரம் வேண்டியது இல்லடா. நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். அப்போ அப்படி பண்டை காலம் தொட்டு இந்த சமயங்கள், இந்த மார்க்கங்கள்லாம் எனக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எனக்கு ஒரு வழிபாட்டு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்கணும். இருந்திருக்குது. அந்த கோட்பாடு என்னன்னா, இயற்கை வழிபாட்டு மரபினன் தமிழன், மூத்தோரை தெய்வமாக போற்றுகிற மரபினன் தமிழன். வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு பெருமானார் வள்ளுவர் சொல்றது அதை தான் சொல்றாப்ல. அப்ப முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறை என்றால் அரசன் என்றும் பொருள், இறைவன் என்றும் பொருள். அப்ப நல்லாட்சி செய்கிற அரசனை இறை என்றே மக்கள் போற்றுவார்கள்ங்கிறப்பல. அப்படி பார்த்தா நாங்கள் இறை அந்த 50 ஆற்றல்னு சொல்றோம்ல, உங்களுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான்வெளி, ஆகாயம். இந்த 50 ஆற்றல் இல்லாத மானுடர்கள் இல்லை, உலகில் எவ்வுயிரும் இல்லை. இதை பஞ்சபூதம்ங்கிறாங்க, நம்ம 50 ஆற்றலுங்கிறோம். இந்த 50 ஆற்றல்களை போற்றுகிற மரபினன் உங்களுக்கு தமிழன். இப்போ அதில் இருந்து மூத்தோர் தெய்வம்னா, இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ தாத்தா வராங்க, அப்பா, பெரியப்பா, பேரங்க, நம்ம எல்லாம் எந்திரிச்சு வாங்க தாத்தான்னு கும்பிட்றோம். ஒரு பொங்கல்னா காலில் விழுந்து வணங்குறோம், நல்லா இருப்பான்னு ஆசீர்வதி வாழ்த்துறாங்க. தாத்தா இறந்துடுறாங்க, சரி, படமாக வச்சு வணங்குறோம். இப்படி தான் வழிபாடு விளங்குது. இப்போ எங்கள் பாட்டி வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கல, உடையாளுங்கிற ஒரு பொண்ணு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு காட்டி கொடுக்கல. ஆமாம், வெள்ளைக்காரன் அவ்வளவு திமிரா பதில் சொல்றது ஒரு பொண்ணுன்ட்டு வெட்டிடுறான். இடுப்பில் வெட்டி 2 துண்டா விழுந்துடுறா, வெட்டு உடையால் ஆயிடுறான். துடியாம சாகிறது இருக்குல்ல, அதை காளின்னு பெரு சொல்லிடுறான். அப்போ எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காம இருந்தவொன்னா அவளை தெய்வமா எங்கள் சனம் வழிபட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் குலதெய்வம் ஆயிடுது. உங்களுக்கு புரியுது? அப்போ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு குலதெய்வங்களும் அப்படி உருவாகுது. கருப்பண்ணசாமி, பேச்சியம்மன், சுடலை மாடன், இந்த இப்போ எங்களுக்கு வீரமாகாளி, இப்படி எல்லா குலதெய்வங்களும் அப்படி தான் உருவாகுது. இதில் குல முன்னோர், இன முன்னோர்னு இருக்கு. இப்போ எனக்கு குல முன்னோர், இன முன்னோர். அந்த இன முன்னோர்ல என்னுடைய முருகன், சிவன், மாயவன், அதாவது வேந்தன். இப்போ இந்தன் உங்களுக்கு தொல்காப்பியம் வகுத்து தருது. மாயோன் மேய காடுரை உலகு, வேந்தன் மேய மைவரை உலகு, வருணன் புரிதுன்னு நினைக்கிறேன். வேந்தன் மேய தீம்புணல் உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வருணன் மேய பெருமணல் உலகு. இந்துன்னு பேர் வைக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக 5000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. 5000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு தொல்காப்பியம் தொல்மன் நூல் அப்ப அவன் வகுத்து வைக்கிறான். அதுல முதல் திணையின் தலைவனாக முருகன் இருக்கிறான். அவன் அந்த திணையினுடைய இறைய போற்றப்படுகிறான். உங்களுக்கு தெரியும். அப்ப ஒவ்வொரு திணையில் அதுல மருத திணையில இந்திரன் அப்படி சொல்றான், அந்த வேந்தன் சொல்றான். அதான் வேந்தன் மேயே மைவரை உலகுன்னு சொல்றால உங்களுக்கு அதை சொல்றாரு. இந்த மாதிரி வகுத்து வச்சிருக்கிறது தொல்காப்பியம் வச்சிருக்குது. இந்த கோட்பாடை தான் நீங்க போய் பார்க்கணும். அப்ப இந்த சமயங்களும் இந்த மார்க்கங்களும் வருவதற்கு முன்னாடி நான் யாரா இருந்தேன்னு ஒரு கேள்வியை பார்க்கணும். அதை தான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படி பார்க்கும்போது நாங்க இல்லை, எங்களுடைய சமயங்கள் மறைக்கப்பட்டுருச்சு. இப்ப நான் அதே முருகனை நான் சைவத்திலிருந்து வழிபடலாம். இப்போ இதில் விவேகானந்தர் திருவனந்தபுரத்தில் பேசும்போது நம்முடைய பாட்டனார் மனோன்மணிய சுந்தரனார் எழுந்து, நாங்கள் எங்களை எப்படி இந்துக்கள்னு சொல்கிறீங்க, நாங்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவ மரபினர், வீர சைவ மரபினர், எங்களை போய் எப்படி இந்துன்னு சொல்கிறீங்கன்னு தர்க்கத்தில் விவேகானந்தர் தோற்றுத்தான் போயிடுறாரு. அதில் சரி, உங்களுக்கு தெரியும் அந்த வரலாற்று. அப்போ நம்ம இந்துவாக இருந்ததில்லை, இந்துவாக ஆக்கப்பட்டோம்.
இந்த சமயங்களை ஏற்றது வந்து இங்கே இருந்த உங்களுக்கு தெரியும், சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை. இதனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், இந்த தெருவுக்குள்ளே வராத, இந்த கோயிலுக்குள்ளே போகாத, இந்த குளத்துல குளிக்காத அப்படின்லாம் சொன்னது இருந்தது. அப்போ நீ படிக்க போகாத அப்படின்னு இருந்தது. அப்போ வெள்ளைக்காரன் வந்தால் நம்மளை தெருவுக்குள்ளே போகாத தொட்டா கர்த்தருக்கு தோத்திரம்னா ஆமாம் தோத்திரம்னு போயிட்டான். ஒரு கூட்டம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தான் வந்து எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு முதல்ல அவன் தான் கல்வி நிறுவனங்களை கட்டி படிக்க வச்சான். உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்புறம் பின்னாடி இஸ்லாம் வருது. இஸ்லாம் வரும்போது உங்களுக்கு எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்கிறது, இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷனுங்கிறவங்கள. இங்கே இருந்த சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த இதை தொடை தெரிய ஒரு அருமருந்தாக வந்தது வந்து இந்த சமயங்கள் வந்துடுச்சு. இப்போ நான் உதாரணமாக வெளிப்படையாக சொன்னோம்னா, இங்கே வாடா பரப்பையில், இங்கே வாடா பல்லப்பையில் அப்படின்னு கூப்பிட்டு இருந்த இடத்துல நான் இஸ்லாமிய நான் மாறினவனு வாடா பல்லன்னு பரப்பையிலன்னு கூப்பிட்ட இடத்துல வாங்க பாய் அப்படின்ட்டான். இப்போ பறையம்பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேலானதாக இருக்குடான்னு போயிட்டான். புரியுதா? இதுதான் இதில். அப்போ இதில் இந்த அடிப்படையில் தான் நம்ம இங்கே பார்க்கணும். நீங்கள் மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகுங்கிற இந்த பகுத்து வைத்த அந்த முன்னோர் கோட்பாட்டுப்படி எனக்கு இறை ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கு. எனக்கு ஒரு சமய வழிபாடு இருக்கு. அப்ப தமிழனுடைய மெய்யியல் கோட்பாடு என்பதே ஒரு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு அறிவியல் என்பதை புரிஞ்சுக்கணும். எப்படி அறிவியல் நீ சொல்லுவ அப்படின்னா, நீங்க குளத்தை வெட்டினான்ல, கோயிலை கட்டினான்ல, குளத்தை வெட்டான்ல, அங்கேயே வேப்ப மரம் புளிய மரத்தை நடலை, ஏன் ஆலமரம் அரச மரத்தையே நட்டான்? ஆலமரம் அரச மரம் மட்டும்தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்ற உயிர் காற்ற வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. அப்ப என் முன்னோர் என்ன செய்யறான், என் புள்ள வரட்டும், குளிக்கட்டும், சாமியை கும்பிடட்டும், சத்த நேரம் இந்த ஆலமரம் அரச மரத்திலிருந்து நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு போகட்டும்னு ஒரு அறிவியல். துளசி செடியை சுத்தி சுத்தி வர வச்சான், அது ஆக்சிஜனை வெளியிடுது. அப்ப பார்க்க உங்களுக்கு தெரியும் அறிவியல். அவன் நீ ஏதாவது பக்திக்கு இல்லடா புத்திக்குன்னு சொல்லி வச்சான், அது அப்படி சொல்லத. அப்ப சொல்லலை. இப்ப நீங்க வேப்ப மரத்தடியில் போய் படுக்காதப்பா ராத்திரிக்கு பேய் அடிச்சு போறோம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த மரம் மட்டும்தான் இரவில் கரியமிள வாயுவை வெளியிடுது, பகல்ல நற்காற்றை வெளியிட்டு இல்ல வேப்ப மரம். அப்ப இரவுல வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கரியமிள வாயுவை வெளியிடுது. அது என்ன செய்ய, அங்க படுக்கும்போது மூச்சு திணறல் வரும், ஆக்சிஜனை வெளியிடாம நச்சு காற்றை வெளியிடுறதுனால. அப்ப அதனால நெஞ்சில் அழுத்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரம் இது பேய் அடிக்கிறது, பேய் அழுத்துறது. ஆமா, அதை விளக்கமா அறிவியலா நம்ம முன்னோருக்கு சொல்ல தெரியாம அங்க போகாதப்பா, இரவுல ராத்திரில வேப்ப மரத்துல படுக்காதப்பா அப்படி சொல்றதுதான். அப்ப இது வகுத்து நம்ம அந்த முன்னோர்கள் வந்து வச்சத மெய்யியல் கோட்பாடுங்கிறது ஒரு அறிவியல். அதை வந்து அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய வழிபாடு, என்னுடைய சமயம் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சைவ மரபினர், நான் இங்கே இருக்கிற சைவ மடங்களுக்கெல்லாம் நீங்கள் நுழையும் போதே சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக அப்படின்னு இருக்கும். நீங்கள் சைவத்தையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு சைவ பாடலுக்குள்ளதான் தமிழ் வந்து அவங்களுக்கு அதை வந்து இவங்க வந்து பிற்காலத்தில் வந்த இவங்க அந்த திராவிடர்கள் அதை கொச்சைப்படுத்தி பண்ணிட்டாங்களே வெளியே. அங்க வந்து தமிழை வளர்த்தது சைவம் பெரிய பங்காற்றிருக்கு அதுல. அப்ப அதனால அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றது. வேற நாங்கள் வேற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்ப பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு நாங்க சொல்றதுக்கு இப்ப சீமான் நீ தனி நாடு கேட்பியா அப்படின்னு கேட்பான். தமிழ் தேசம்னா நாங்க தமிழ் தேசம் பேசுறத பிரிவினை, பாசிசம், செப்பரேட்டிசம்னு பேசுறவன். நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, சின்ன பிள்ளையா இருக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம்னு ஆரம்பிச்ச போது இந்த கோட்பாடு, இனியே இந்திய தேசத்துக்குள்ள தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கான்னு யாரும் கேட்கல. இந்த என்னையே தனி நாடு கேட்பான், செப்பரேட்டிஸ்ட், இந்த சாவன மொழி, இந்த பாசிஸ்ட், இந்த பேசுறான்ல ஆன்டி இண்டியன்லாம் பேசுறவன் இந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கான். உங்களுக்கு நீ என்ன தெலுங்கு தேசம்னு வச்சிருக்க, சொல்றது இல்ல. இதுல நான் கேட்கறது, நான் என்ன சொல்றேன், நான் என்ன ஒரு தேங்காயை உடைச்சு சில்லு எடுத்து கடிக்கிற சின்ன பெண் வச்சுக்கிறியா? மொத்த தேங்காய் என்னது? இந்திய நாடே எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. உங்களுக்கு பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழினா, இமய வரை நான் ஆண்டிருக்கேன் அப்படின்னா அது ஊரா நாட்டில் இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன்னா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டு வந்திருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு தொல்காப்பியம் பகுத்து சொல்றது. இவன் திருப்பதியே வடவேங்கடம், அது வெங்கடாச்சலபதி இருக்கிறதுனால வேங்கடம்னு வச்சிருக்கான். அது இல்லை, வேங்கென்றால் இடம், கடம் என்றால் வெப்பம். அது தக்கான பீடமையும் தாண்டி
இமய வரை பரவி வாழ்ந்தாங்கிறதான் அது சொல்லுது. அதுல டோனி ஜோசப், ரிச்சர்டு மார்டினும், ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மீதி மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள்னு சொல்லுது. நான் பல பேர் அது பொதுவாதத்துக்கு வாங்க வாங்கன்னு வரமாட்டேங்கிறாங்க. இப்ப பரவுது அந்த கட்டுரை, அந்த கட்டுரை பரவுது. புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுக்கு அறிவு ஆசான்னு நாங்கள் சொல்றது காரணம் இல்லை, உலகத்தில் ஆக சிறந்த கல்வியாளன்னு. ஆஸ்திரேலியா வந்து அந்த பிரதமர் போய் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்க போறாருன்னு ஒரு இது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரோட சிலையை திறக்க போறாரு, யாரோட சிலையை திறக்க போறாரு அப்படின்னு. அங்க போய் அவர் திறக்கிறாரு. சிவப்பு நிறத்துல இன்னும் காட்சி இருக்கு, பார்க்கலாம். ஒரு வெல்வெட்டு துணி, ஒரு பட்டு துணி போட்டு போத்தி இருக்கு. அதுல மார்பள சிலை திறந்தா அது அண்ணல் அம்பேத்கர் சிலை. உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர், 64,000 புத்தகம் படித்த ஒரு அறிஞர் அவர் தான். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் நூலகம் எடுத்து தங்கிய மேதை அவர் தான். அவர் சொல்லிட்டாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு தான். டாப்ல அப்ப அதுக்கு மேல மாற்று கருத்து இல்லை. அது அரசியல் சாசனத்தை தாண்டிய ஒரு சாசனம். அப்படி இருக்கிறதுனால நாங்க சொல்றோம், நீங்க வந்து என்னை வந்து இதுக்குள்ள அடைச்சிக்கிட்டு நீ இதெல்லாம் இரு அதாயிருன்னு. என் இறையை வழிபட நீ எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. நான் யாருன்னு நீங்க கேட்கணும். என் இறைவனை உங்களுக்கு கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளை, கடவுளையே இறைவனை இரவல் கொடுத்தவன், நீங்க வணங்குற கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் மகன். அதனால எங்களை வந்து நீங்க இதுக்குள்ள இரு அதுக்குள்ள இரு அதெல்லாம் சொல்ல. இவர்கள் நீங்க வந்து இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய இவர்களே கிறிஸ்தவத்தினுடைய ஏஜென்ட் சீமான், அப்படி 2 விதமான விமர்சனம். அது நீங்க அப்புறம் இஸ்லாமிய கைக்கூலியை விட்டுட்டீங்க, திராவிடர்கள் வந்து RSS கைக்கூலியை விட்டுட்டீங்க. அப்படி பார்த்தா இந்த நாட்டில் அதானி அம்பானியை விட பெரும்பழக்காரனா நான் தான் இருந்திருக்கணும். ஏன்னா நீங்க வந்து திமுகவை ஏத்துட்டீங்கன்னா RSS BJP பெட்டி கொடுத்துரும், பயங்கரமா பணம் கொடுத்துரும். தம்பி விஜய் கருத்தை ஏதாவது எடுத்து பேசிட்டீங்கன்னா அவர் என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு தம்பி கேட்டா திமுக பெட்டியா கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா கொடுத்துரும். அப்ப நீங்க RSS ஏத்து குத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து கோடி கோடியா கொடுத்துருவாங்க. அதனால என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் வேலைக்கு போகாம இப்ப நீங்க ஐயா ஈவேராவை ஏத்து பேசுனீங்கன்னா RSS BJP பல 100 கோடியை கொடுத்துரும். சரி, நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு பேசினீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. திமுகவை ஏத்தீங்கன்னா RSS கொடுத்துரும். தம்பி விஜய் ஏத்தினீங்க திமுகவை கொடுத்துரும். அப்ப நீங்க பாட்டு வீட்டுல இருந்துட்டு கால் மேல கால் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கோடி கோடியா வச்சுக்கிட்டு வசதியா இருக்கலாம். ஒரு வேலைக்கும் போக வேண்டியது இல்லை. பேசி பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணான் தெரியுமில்ல, ஈழ விடுதலை என் இனத்தின் விடுதலை, எங்கள் தலைவன் பிரபாகரன், ஈழ இந்த பின்னமா நம்ம பேசுறோம்ல, அது தமிழீழ மக்களின் தேசிய இராணுவம், விடுதலை புலிகள், இப்படிலாம் நம்ம பேசுவோம்ல. ஈழம் வந்து ஒரு தேசிய இனத்தின் தேச கனவு, தனித்த பெரும் தேச கனவு, அது தமிழ் இனத்தின் தாயக விடுதலை, அப்படி பேசுறோம்ல. பயங்கரமா பெட்டி ஈழத்தமிழர்கள்ட்ட கோடி கோடியா வருது. LTT பல 1000 கோடியை கொட்டி கொடுத்துருச்சு. அப்படி கொஞ்ச நாள் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அது அப்போ நான் சொன்னேன், நீங்க கேஸ் தான் வரும், கேஸ் வராது. ஒரு வழக்கா போட்டு உள்ளதல்வானே ஒழிய காசு வராது, கேஸ் தான். அது என்னன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த இன உணர்வு மான உணர்வை வந்து ஊனப்படுத்துறதுக்கு இது இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி, அந்த இடத்துல நீங்க சாக்ரட்டிஸை படிக்கணும், சாக்ரட்டிஸை துணை கிளைக்கணும். வாதத்தில் தோற்பவன், உன் வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுத்துருவான்னு. புரியுதா உங்களுக்கு? அயோக்கியர்களின் கடைசி ஆயுதம் அவதூறு தாண்டாங்கிறப்பல. அதனால நம்ம என்ன பண்ணணும், அங்கிட்டு அவதூறு அங்கிட்டு தூர போடான்ட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, குற்றம் குறை கூறுபவரை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன் அதை காதுல வாங்கிட்டு விவேகானந்தர் சொல்றாருல, ஒருத்தன் உன்னை புகழும் போது நீ காதை பத்திக்க, இகழும் போது வாயை பத்திக்க, பிரச்சனையே வராதுன்றவள. இப்ப அதான் நாங்க பிரச்சனையே வராது. ஆனால் நீங்க வாயை பத்திக்கணும் காதை பத்திக்கணும்ன்றீங்க. இருந்தாலும் உங்களுக்கான விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாவே வந்துகிட்டு இருக்கு. ஆனா கல்வி நிலையங்கள் இருக்கா, அது இலவசமா இருக்கா? இருக்கு. ஆனால் தரமா இருக்கா? ஆட்சியாளன் மகன் எங்க படிக்கிறானா, அமைச்சர் மகன் எங்க படிக்கிறானா, பேரன் படிக்கிறானா, அந்த பள்ளி கல்லூரியில வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளையாது அங்க படிக்குதா? படிக்கலைங்க, தரம் இல்லை. இந்த கேள்வி வைக்கும் போதுதான் இவ்வளவும் கேட்கக்கூடிய சீமான் அவருடைய குழந்தைகள் எங்க படிக்கிறது கேள்வி வைக்கும். நாளைய முதல்வர் சீமானுடன்
இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி MBBS MD.